வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நான் ஒவ்வொரு நாளும் காணொளிகளை பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு 2 நம்பிக்கை இருக்கும். ஒன்று, நீங்கள் பகிர்ந்து அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை, உங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களில் நம்மை குறித்து பேசி இதை நீங்கள் உங்களுடைய வலையொலியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுங்கள், அந்த வலையொலிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்வீர்கள் என்ற 2 நம்பிக்கைகளில் தான் தினமும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தல்ல. இன்று மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். இந்த செய்தி மனதிற்குள் மிகப்பெரிய வலியை கொடுத்த செய்தி. எனவே இதை குறித்து பேச வேண்டியது இன்றைய சூழலில் அவசியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். எனவேதான் இந்த செய்தியை உங்கள் முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். மன்னாரில் மூர் என்கின்ற பகுதியில் கந்துவட்டி என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கு பணங்களை கொடுக்கக்கூடியவர்கள் பணங்களை கொடுத்த பின்பு அதிக வட்டியை விதித்து அந்த மக்களிடமிருந்து பணங்களை திருப்பி பெறுவதற்கான களங்கள் எடுக்கக்கூடிய சூழலில் மக்களால் வட்டி கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர்களை மிரட்டி அவர்களுடைய உடல் உறுப்புகளை விற்பனை செய்ய செய்து அதிலிருந்து வருகின்ற பணத்தையும் எடுத்து அந்த பணமும் தங்களுக்கு ஈடாகாது என்று மேலும் அவர்களை மிரட்டக்கூடிய களங்களை எடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு குழு என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் பரவலாக பேசப்படுகிறது. உண்மையிலே இந்த கந்துவட்டியை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய துயர சம்பவங்கள் என்ன என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. 2009 வரை இயக்கத்தை சார்ந்தவர்களை உயர்வாக பார்த்தது தமிழ் ஜனம். அவர்கள்தான் எங்களுடைய அடையாளம் என்று மார்பிலே பச்சை குத்தி கொண்டார்கள். ஆனால் 2009 பின் களம் மாறியது. மௌனிக்கப்பட்டது அவர்கள் எடுத்த போராட்ட களம். அந்த போராட்ட களம் மௌனிக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கான அடிப்படையான வாழ்க்கை முறைமைகளுக்கான களங்கள் உருவாக்கப்பட்டதா என்றால் இல்லை. அதுபோலத்தான் அந்த காலகட்டத்தில் சரணடைந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக தங்களுடைய கோட்பாடுகளை விட்டுவிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு, அதாவது அவர்கள் சொன்ன கட்டளைகளை எல்லாம் பணிந்து கொண்டவர்கள். அதன் பின்பு உடல் சார்ந்த விடயங்களில் அவர்கள் பெரும் சிக்கலை சந்தித்தார்கள். அது ஒருவேளை தங்களுடைய உடலிலே ஏதாவது காலம் கடந்து தாக்கக்கூடிய ஏதாவது விஷங்களை புகுத்தி விட்டதா இலங்கை என்கின்ற ஒரு சந்தேகம். அந்த இலங்கையோடு அவர்கள் குறிப்பிட்ட அந்த கட்டுப்பாடுகளோடு இணைந்து கொண்டவர்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு களம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு துயர செய்தி இருக்கிறது. இவர்களுக்கான விடிவு என்ன என்கின்ற கேள்விக்கு இதுவரை எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் பேசவில்லை. அது தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் கட்சிகளும் பேசவில்லை, இலங்கையை சார்ந்த அரசியல் கட்சிகளும் பேசவில்லை. தற்பொழுது ஒரு செய்தி, அந்த செய்தி என்னவென்றால், ஒரு பெண், அவர்கள் அந்த 2009 முன்பு மிக அடையாளமாகவும் அங்கீகாரமாகவும் இருந்தவர்கள். இயக்கம் சார்ந்த பணிகளில் மிக தீவிரமாக களத்தில் நின்றவர்கள். ஆனால் மணலாறு என்கின்ற பகுதியில் நடத்திய அந்த தாக்குதலில் அவர்களுடைய கால் ஊனமுற்றது. அதன் பின்பு 2009 பின்பு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு களம் அவர்களுக்கு எடுக்க வேண்டியது இருந்தது. அதுபோல தன்னுடைய குடும்பத்தையும் பேணி காக்க வேண்டிய ஒரு களம் அந்த சகோதரிக்கு செல்கிறது. எனவே அதற்கு என்ன செய்யலாம் என்கின்ற பொழுது ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். அந்த சிறு தொழில் செய்வதற்காக அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்பொழுது அங்கே அந்த சீட்டு முறைமைகளில் பணம் கட்டி பணம் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த சீட்டு முறைமைகளில் இந்த சகோதரி சேர்கிறார். சேர்ந்த பொழுது இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த சீட்டு பணம் சரியான கோணத்தில் கிடைக்கவில்லை. எனவே அந்த சீட்டு பிடித்தவர்களிடமே வட்டிக்கு பணம் வாங்குகின்றார். வட்டிக்கு பணம் வாங்கி தன்னுடைய அந்த சிறு தொழிலை வளர்ச்சி அடைவதற்கான களங்களை எடுக்கிறார். ஆனால் வட்டி கட்டுவதா, தன்னுடைய குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கான பணங்களை புரட்டுவதா
என்ற சூழலில் வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது. வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் இந்த சகோதரியை விரட்டத் தொடங்குகிறார்கள். நீங்கள் எங்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள், இவ்வளவு வட்டியாகிறது என்று 1க்கு 2 வட்டியை போட்டு பணத்தின் அளவீட்டை அதிகப்படுத்தி விடுகிறார்கள். எனவே இந்த சகோதரிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. முன்பு என்றால் இவருக்கான ஒரு களம் இருந்தது. இப்பொழுது ஒன்றுமில்லாமல் ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில், நமக்கு ஆதரவே இல்லாத ஒரு களத்தில் இருக்கக்கூடிய சூழலில் என்ன செய்ய முடியும் என்று அந்த சகோதரி வேதனைப்படுகிறார். உடனடியாக இந்த வட்டியை கொடுத்தவர்கள், நீ ஏது செய்வாயோ என்ன செய்வாயோ, உன்னுடைய ஒரு கிட்னி, அதாவது சிறுநீரகத்தை நீ விற்றுவிடு, அதில் வரக்கூடிய பணத்தை எங்களுக்கு கொடுத்தால் கடன் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாத அந்த ஒரு கால் ஊனமற்ற சகோதரி, நாம் வட்டிக்கு பணம் வாங்கிவிட்டோம், கொடுத்துதான் தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த சகோதரி தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை விற்று விடுகிறார். அந்த சிறுநீரகம் விற்கப்பட்டதில் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்தவுடன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் இப்பொழுது கொடுத்திருப்பது வட்டிதான் கழிந்திருக்கிறது, நீங்கள் இன்னும் அசல் தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சகோதரி ஆடி போய்விட்டார். இந்த மண்ணிற்காக, இந்த மண் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று போராடியவர்களில் நானும் ஒருத்தி. ஆனால் இன்று நான் என்னுடைய வாழ்க்கையை ஓடுவதற்கு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று அந்த சகோதரி மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறார். இது ஒரு சகோதரிக்கு நடந்த துயர்தானா? இன்னும் பலருக்கு இதுபோன்ற துயர்கள் நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற பொழுது, அன்று அதிகாரங்களாகவும் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய தேவதூதர்களாகவும் இருந்தவர்கள் இன்று மீன் வியாபாரிகளாகவும், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்களாகவும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கட்டியமைப்பது என்பது தெரியாதவர்களாகவும், இந்த மண்ணில் பாரங்களாகவும் வாழக்கூடிய ஒரு அவல நிலைதான் நீடித்து கொண்டிருக்கின்றது. இங்கு வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் எல்லாம் தமிழுக்கு முதன்மையிடம் இருக்கும், வீரத்திற்கு முதன்மையிடம் இருக்கும். அவைகளை மையப்படுத்திய செய்திகளுக்கெல்லாம் அவர்கள் உயர்வாக பேசுவார்கள். ஆனால் எந்த மக்கள் இந்த தமிழ் இனத்திற்காக போராடினார்களோ அவர்கள் இன்று பாரங்களாகவும் பார்ப்பதற்கு ஆளில்லாதவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களை மையப்படுத்தி இந்த அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு களத்தில் சிந்தித்திருக்கிறதா, அதற்கான எந்த முயற்சிகளையாவது எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகளுக்குள் நாம் போகின்ற பொழுது நம் இதயத்தை யாரோ ஒருவர் கத்தியால் குத்துவது போன்ற வலிதான் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. எத்தனையோ சகோதரிகள் இதுபோல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று மனிதனாக நம் மனங்களை மாற்றிக்கொண்டாலே அவர்களுக்கான விடியலையும் விடிவையும் நம்மால் எழுத முடியும் தானே. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.